கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் இன் இந்தியா இஸ் மேனுஃபேக்சர்ட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் யார் இதை மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்து தான் பண்றாங்க. போத் ஏஎன்பி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் அக்னிஃபை இஸ் அக்னிஃபை ரீசெண்டா ஒரு எம்ஐஆர்வி அப்படிங்கிற டெக்னாலஜி வச்சு டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து மிஷன் திவ்யாஸ்திரா அப்படிங்கிற அந்த மிஷனுக்கு கீழே வரும். சரிங்களா? ஸோ இந்த மிஷன் திவ்யாஸ்திரா, இந்த அக்னிஃபை இதெல்லாம் யார் கண்ட்ரோல்ல வருது இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, ஷீனா ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க கண்ட்ரோல்ல தான் வருது. ஓகேங்களா? அடுத்தது, ஹவு மெனி கான்ஸ்டிடியூவன்சிஸ் கேன் பி voted த்ரூ ரிமோட் voting மிஷின் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம், 72 கான்ஸ்டிடியூவன்சிஸ். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. டிசம்பர் 2022ல இதனுடைய ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிமோட் voting மிஷின் அப்படின்னா, நமக்கு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய ஸ்டேட்ல மைக்ரேட் ஆகி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் ஓட் போடுறதுக்காக அவங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருந்து ஹோம் ஸ்டேட்டுக்கு போய் ஓட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கலாம் ஓட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரிமோட் voting மிஷின் ஆர்விஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருந்தாங்க 2022ல. ஸோ அதன்படி ஒரு அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எங்க அதிகமா இருக்காங்களோ அந்த ஒரு லொக்காலிட்டியில வந்து ஒரு போலிங் பூத் வைக்கிறாங்க. இங்க ரிமோட் voting மிஷின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. அதன் மூலியமா ஒரு மிஷின்ல நம்ம 72 தொகுதிகளுக்கு ஓட்டு போட முடியும். சரிங்களா? இதன் மூலியமா புலம்பெயர் தொழிலாளர்கள், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஓட் பண்றதுக்காக ஒரு சிஸ்டம் இது. இந்த தேர்தல்ல இந்த எலக்ஷன்ஸ்ல வந்து இது என்ஃபோர்ஸ் ஆகாது. ஃபியூச்சர் டேஸ்ல இது கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 72 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த கேம் ஸ்கை மவுண்டெய்னரிங் வில் மேக் இட்ஸ் டெபியூட் இன் ஒலிம்பிக்ஸ் விச் இயர்? அதாவது இந்த இடத்துல ஸ்கை அப்படின்னாலே நமக்கு வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். ஸோ எந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2026ல இட்டாலியில நடக்கக்கூடிய அந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல இந்த கேம் டெபியூட் பண்ண போகுது. ஸ்கை மவுண்டெய்னரிங். ஸோ இதற்கான ட்ரைனிங் அப்படிங்கிறது குல்மார்க், இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர்ல குல்மார்க்ல இதை வந்து இந்த ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குல்மார்க்கை இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல டெவலப் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடா தான் இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கும். இன்டர்நேஷனல் அந்த ஸ்னோ கேம்ஸ்க்காகவே இன்டர்நேஷனல் லெவல்ல குல்மார்க் வந்து டெவலப் பண்ண போறாங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல தான் இந்த கொஸ்டினை பார்க்கணும். சரிங்களா? ஸோ லாஸ்டா, இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 21. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம்.